வெள்ளை வெளியேறுங்கிற வேஷ்டிய ஒரு டிட்டர்ஜென்ட் சோப்போ பவுடரோ வெளுத்துதுன்னா அதுக்கு வெறும் மகிமை கிடையாது. அழுக்கான வேஷ்டியை வெளுக்கணும். அதுபோல ஒண்ணுமில்லாத ஒரு ஜடமா இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யனையும் உத்தாரணம் பண்ணினார், கரையேற்றினார்னா தான் குருவுக்கு பெருமை. ஜட ஜீவா உத்தார கேலா மார்கதா விலா சுபந்த உதார துமி சந்த மாய பாப கிருபாவந்த. ஜட ஜீவா உத்தார கேலா, ஜட ஜீவமா இருக்கணும். அது அந்த அந்த ஜீவன் ஜடமா இருக்கணும். ஜடம்னா கட்டைக்கு சமானமா ஒண்ணு தெரியாதவனா இருக்கணும். உத்தார கேலா, அவர்களை உத்தாரணம் பண்ணணும். அப்பதானே அந்த குருவுக்கு பெருமை. நல்ல தகுதி உள்ள சிஷ்யனை, நல்லா படிக்கிற பையன், அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன்னா ஐஐடியில சேர்ந்து வெளியில வராலும் ஐஐடியில படிச்சதுனால நல்ல புத்திசாலியா இருக்கிறதுனால ஐஐடியில சேர்ந்தானா சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடாது. ஐஐடியில முட்டாள சேர்த்துப்பாளா? புத்திசாலியா இருந்தால் சேர்த்துப்பா. அப்ப ஐஐடி அது அது புத்திசாலித்தனத்தை வளர்க்கறதுன்னு வேணா சொல்லலாமே தவிர புத்திசாலியா ஆக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லவே முடியாது. அப்படி இல்லையே. அந்த கால அந்த கால குருநாதர்களை பார்த்தா தெரியும். எந்த ஜீவன் இந்த படிக்கிற குழந்தைகள் இருக்கா பாருங்க, அது எந்த குழந்தை ரொம்ப லோவா இருக்கோ அதுகிட்ட தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவா. உதாரணமே, ஒரு அம்மாவுக்கு 4 குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தை பலகீனமா இருக்குன்னா அந்த குழந்தைகிட்ட தான் அம்மாவோட கவனம் முழுக்க இருக்கும். அது மாதிரி சிஷ்யனுக்கு பத்மபாதர் விஷயமே அப்படித்தானே. ஆச்சாரியாலோட 4 சிஷ்யாலேயே கங்கைக்கு அந்த கரையில வேதாந்த பாடம் நடக்கிறதே பத்மபாதர் வந்தாதான் பாடம் ஆரம்பிப்பாள் ஆச்சாரியா. பத்மபாதர் வடலைன்னா பாடம் ஆரம்பிக்க மாட்டார். பத்மபாதரோ அவ்வளவு பெரிய மத்தவா மாதிரி புத்திசாலி கிடையாது. அதனால மத்தவெல்லாம் ஒரு விளையாட்டா சொன்னால் ஒரு தூணை காமிச்சு இதோ இருக்கே இதுவும் பத்மபாதரும் ஒண்ணுதான், நீங்க பாட ஆரம்பிக்கலாம்னா. ஆச்சாரியாளுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே கண் கலங்கிடுத்து. அந்த அக்கறையில அவர் வேஷ்டியை தோச்சு ஆச்சாரியாலோட காவி வஸ்திரத்தை உணர்த்துன்னு இருக்கார். பத்மபாதா இங்க வா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே அந்த கங்கையில நடுப்புல நடந்து வந்தார். அவர் கால் வச்ச இடங்கள்லாம் தாமரை வந்தது. குரு ஸ்தோத்திரம் சொல்லிண்டே வந்தார். அவர் மனிஷா பஞ்சகன் சொல்லிண்டே வந்தார் அப்படின்னு சொல்றோமோ நாம. இதெல்லாம் எதற்குனால் அந்த சிஷ்யனோட மகிமைக்கு. அப்படி உள்ள சிஷ்யனை உத்தாரணம் பண்ணணும். அதுதான் உயர்ந்த குருவுக்கு அடையாளம். அந்த சிஷ்யனுக்கு என்ன தேவைன்னால் குரு பக்தி. நம்ம குருவுக்கு மேல குரு பரத்தே சாதனாகி, குருவுக்கு மேல நாம பிடிச்சுக்க வேண்டிய சாதனம் எதுவுமே கிடையாது வாழ்க்கையில். நீங்க வேதாந்தம் வாசிக்கிறதோ, வேதம் படிக்கிறதோ, யாகம் பண்றதோ, யோகம் பண்றதோ, யஜ்ஞம் பண்றதோ, இதெல்லாம் அப்புறம். எது நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் குரு தான் தேவை. குருவை பிடிச்சுக்கணும். அந்த குருவுக்கு மேல நாம் கரையேறத்துக்கோ நம்மளை கரையேற்றி விடுறதுக்கோ வேற வழி கிடையாது. அப்படிங்கிற திடமான பக்தி இருக்கே, அதுக்கு தான் தபஸ்ன்னு பேர். அந்த தபஸ் உள்ள சிஷ்யனா இருக்கணும். அப்படி உள்ள வால்மீகி பரிபப்ரச்சா எப்படி பண்ணினார்? பப்ரச்சான்னு இல்லை, பரிபப்ரச்சான்னு இருக்குங்க. பரிங்கிற உபசர்க்கம் எதற்குனால் வினயத்தோட. பொதுவாகவே சாதாரணமா கிளாஸ் நாம ஒண்ணு கேட்கறதுக்கும் பகவத் விஷயமாவோ வேதாந்த பரமாவோ கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப சாதாரணமா ஒரு மீட்டிங் நடக்கிறது, பிசினஸ் சம்பந்தமா ஒரு மீட்டிங் நடக்கிறதுன்னா அவ பேசிட்டே இருக்கிறது உங்க புத்தி வேலை செய்யலாம். அங்க மரியாதைங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை, டிசிப்ளின் மட்டும்தான் அவசியம். பகவத் விஷயத்துல அப்படி கிடையாது. வினயம் ரொம்ப முக்கியம். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா. இங்க கிளாஸே எப்படி தெரியுமோ, இப்ப நான் உட்கார்ந்து 2 மணி நேரம் உபன்யாசம் பண்றேன்னு அப்படி கிடையாது. அந்த காலத்துல வாத்தியார் வேலை செஞ்சுட்டே இருப்பார், சிஷ்யன் கூட வந்துட்டே இருப்பான், காரியம் நடந்துட்டே இருக்கும், இவன் கேட்பான், அவன் பதில் சொல்வார். இப்படியே நடக்கும். பூஜை பண்ணிட்டே இருப்பா, பாராயணம் பண்ணிட்டே இருப்பா, குளிச்சுட்டே இருப்பா. பரிதஹா பிரஷ்னஹா. பரிப்பிரஷ்னம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னால் வினயத்தோட அப்படின்னு ஒரு அர்த்தம். சுத்தி கேள்வி கேட்பா. அது மாதிரி நானே பார்த்திருக்கேன். எங்க தாத்தா எனக்கு சொல்லி கொடுக்கறது
காலங்காலத்தில் அக்னிஹோத்திரத்தை பண்ணிட்டு வந்து மாட்டு சாணத்தை எடுத்து முட்டாம் பிடிப்பர். சாணியை பிசைஞ்சு அக்னிஹோத்திரத்துக்காக முட்டாம் பிடிச்சுட்டே எங்களுக்கு புருஷ சூக்த வேத சந்தை சொல்லுவார். இதுல என்ன சுவாரஸ்யம்னா, அவர் முட்டாம் பிடிக்கிறது இல்லை, அவரோட சேர்ந்து நாங்கள் சாணியை பிசைஞ்சுட்டே இருப்போம். அவர் முட்டா முடிச்சுட்டே இருப்பார், நாங்கள் சாணியை பிசைஞ்சுட்டே இருப்போம். சகத்திர சேரு ஷா புருஷா அப்படின்னு அவர் சொல்லுவார், நாங்களும் சகத்திர சேரு ஷா புருஷா, சகத்திர சேரு ஷா புருஷா. இப்படி ஒரு குருகுலம் ஒரு காலத்தில். பாடம் நடக்கிறதுக்கு ஒரு பீரியடு, ஒரு கிளாஸ் அப்படின்னு இல்லாதபடிக்கு குருவோட வாழறதே பாடம் தான், குருவோட இருக்கிறதே பாடம் தான். அவர் என்ன பார்க்கிறார், அவர் என்ன பேசுறார், அவர் என்ன சொல்றார், அவர் என்ன நினைக்கிறார், அவர் எப்படி உட்கார்ந்துக்கிறார், அவர் எப்படி பூஜை பண்றார், அவர் எப்படி தியானம் பண்றார், அவர் எப்படி சிரிக்கிறார், அவர் எப்படி தூங்குறார், அவர் எப்படி சாப்பிட்றார், எல்லாமே பாடம் தான். அது மாதிரி ஒரு 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 உயர்ந்ததான ஒரு குருகுல முறை இருந்த தேசம் இது. நாசம் பண்ணிட்டார்கள். பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படின்னு அந்த பால்னு ஒருத்தர் எழுதியிருக்கார் இங்கிலீஷ்ல. தமிழ்ல அழகிய மரம் அப்படின்னு பெயர். அந்த புஸ்தகம் வாங்கி படிச்சு பாருங்க. இந்த தேசத்தை பிரிட்டிஷ்கான எஜுகேஷனை எப்படி நாசம் பண்ணி நான் போட்டிருப்பார். அதில் எல்லாம் படிக்கணும். எத்தனை அவன் வரத்துக்கு முன்னாடி வந்த அப்புறம் தான் எல்லாருக்கும் பாடம் கொடுத்தா, அதுக்கப்புறம் தான் ஸ்கூல்ல திறந்தா, அதுக்கு முன்னாடி எல்லாரும் முட்டாளா இருந்தான்னு சொல்றான் பாருங்க. அவர் அவ்வளோ தப்புங்கிறார். அவர் 1,70,000 ஸ்கூலை ஒழிச்சுட்டு தான் இவங்க பாடத்தை கொண்டு வந்ததேங்கிறார் அவர். அவ்வளோ உயர்ந்த தேசம் இது, அவ்வளோ உயர்ந்த தேசம், அவ்வளோ அழகா பாடம் நடந்த தேசம் இது. அந்த பாடம் சொல்ற முறையே கேட்கிற முறையே விசேஷமா இருக்கும். அதுக்கு நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம் கேட்டார். இங்க ஒரு இன்னொரு ஆச்சரியம், வால்மீகி பரிபப்ரச்சான்னு இருக்கு, வால்மீகி கேட்டார்னு இருக்கு. இப்ப இந்த ராமாயணம் எழுதுற வால்மீகி வேற, கேட்ட வால்மீகி வேறையா? ஒரு சந்தேகம் வரணுமோ? ஏன்னா இந்த இடத்துல எப்படி அவர் சொல்லியிருக்கணும்னா, வால்மீகி ஆகிற நான் கேட்டேன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொன்னாதானே நமக்கு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். அவர் அப்படி சொல்லல, வால்மீகி கேட்டார் அப்படிங்கிறார். அப்ப வால்மீகி ராமாயணம் எழுதின வால்மீகி வேற, இந்த கேள்வி கேட்ட வால்மீகி வேற அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒண்ணா? இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அப்ப வால்மீகி ஆகிற நான் கேட்டேன்னு சொல்லலையேன்னா, இந்த ராமாயணத்துக்கு விசேஷமே இந்த நான்கிற எண்ணத்தை விட்டுட்டு இவர் எழுதினார் இந்த ராமாயணத்தை. அதனாலதான் இன்னைக்கும் பூஜையில இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு புஸ்தகம் தான், ஒரு புஸ்தகம். இதுக்கு சமானமா எதிர்த்த சைடு இன்னொரு புஸ்தகம் இன்னி பிறந்து நிற்க முடியலையே. இதுக்கு சமானமா எத்தனை புராணம் பண்ணியிருக்கார் வியாசர், எத்தனை, எல்லாம் ஒசத்தி தான், அது மட்டம் கிடையாது. ஆனா வால்மீகி ராமாயணம் சமுத்திரைவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம் அப்படிங்க போறார். அவர் எத்தனை பண்ணி அவர் அடையாத புகழ ஒரு புஸ்தகத்தில் அடைஞ்சார் வால்மீகி. இன்னைக்கு வியாசரை தெரியுமா உலகத்துல ஜனங்களுக்கு? வால்மீகியே தெரியுமா? ஒரு சாதாரண பாமரன்ட்ட போய் கேளுங்க, வால்மீகியை தெரியுமா வியாசரை தெரியுமான்னு கேளுங்க, வால்மீகி தான் தெரியும். ராமாயணம் தெரியுமான்னு கேளுங்க, தெரியும். மற்ற ஒரு புராணத்துக்கு பேரை சொல்லி கேட்டா தெரியும்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, வால்மீகியோட ஒரு அந்த அந்த தபஸ் அது மாதிரி. இந்த நான் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு அவர் எழுதுறார். என்ன கேட்டார் அவர்? வால்மீகி ஆசிரமத்துக்கு நாரதர் வந்தார். நேற்றைய தினம் கதையை சொல்றேன். நாரதர் வந்தார், வால்மீகி அவரை பூஜை பண்ணினார். பொதுவா ஒருத்தர் வந்தா அர்க்கியம், பாத்தியம், ஆச்சமனியம்னு, மதுபர்க்கம்னு 4 முக்கியம். புரியுற மாதிரி சொல்றேன். விதுர நீதியில இந்த விஷயத்தை சொல்றார். ஒருத்தன் வீட்டுக்கு வந்தான், திருநாணி பூமி ருதகம் வாக் சதுர்த்தி ச சூனுர்தா அப்படிங்கிறார். ஒருத்தர் வீட்டுக்கு வந்தார்னா 4 காரியம் பண்ணணும் நாம. திருநாணி பூமி ருதகம் வாக் சதுர்த்தி ச சூனுர்தா. முதல்ல வாங்கோன்னு சொல்லணும். ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்தா வாங்கோன்னு சொல்லணும், உட்காருங்கோன்னு சொல்லணும். உட்காருங்கோங்கிறதுக்கு திருணம்னு புல்லுக்கு பெயர். அந்த காலத்திலேயே கிராமத்தில் பார்த்தேன்னா உடனே ஒரு பாயை எடுத்து போடுவா.
பார்த்துருக்கல யாராவது கோரப்பாயை எடுத்து போடுவா உட்காருங்கோ அப்படின்னு, இல்லைன்னா மரத்தினால செஞ்ச ஆசனத்தை போடுவா. ஏதோ ஒன்று உட்காருங்கன்னு சொல்லணும். என்ன சாப்பிட்றேன்னு கேட்கணும். நீங்க என்ன சாப்பிட்றீங்க, ஒரு ஜலமாவது சாப்பிடணும். அதை தாண்டி நாலாவது நான் என்ன உங்களுக்கு பண்ணணும்னு கேட்கணும். இந்த நாளும் நம்ம வீடு தேடி ஒருத்தர் வந்தா நாம் செய்ய வேண்டிய காரியம். மூஞ்சிய திருப்பிப்பா, மனைவி போயிடுவா உள்ள, நீ வான்னு ஒரு வார்த்தை வாயால சொல்லு. அதெல்லாம் அந்த தப்பெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா ஒரு வீட்டுக்கு அடியில நாம இருக்கோம், இது மாதிரி நம்மளை பகவான் வச்சிருக்கான். நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தர் தேடி வரத்தே நாம் வாங்கோன்னு சொல்லலைன்னா அடுத்த ஜென்மா நடுரோட்ல நிற்கணும். ஒரு கிரகத்துல உட்காத்தி வச்சிருக்கானே பகவான். இன்னைக்கு வீடு இல்லாதவா எத்தனை ஜனங்கள் உலகத்துல. ஒரு ராத்திரி 10 மணிக்கு மேல இப்படி மெட்ராஸை சுத்தி வாங்கோ, பாலத்துக்கு அடியில எத்தனை பிரிட்ஜுக்கு அடியில எத்தனை பேர் படுத்துட்டு இருக்கான்னு தெரியும். வீடு இல்லாதவா எத்தனை பேர். நம்மளை சௌக்கியமா வச்சிருக்கானோன்னு பகவான். அதனால வாங்கோ அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் அடிப்படை. குருவா இருந்தார்னா அவர் கால அலம்பி பூஜை பண்ணி, என்ன மகான்கள் வந்தார்கள் அப்படின்னு சொன்னா அந்த வேதம் படிச்சவர்களுடைய பாதத்தை நாம் அலம்பினோம்னா அந்த ஈரம் இருக்கிற பரியந்தம் தாவத் புஷ்கர பர்ணேன பிபந்தி பிதரோ அமிர்தம் சாஸ்திரம். அந்த ஈரம் இருக்கிற பரியந்தம் தாமரை இலையில நம் பித்திருக்களுக்கு அமிர்தத்தை கொடுப்பானாம் இந்திரன் பிராமணாளுடைய. அதனாலதான் சமஸ்த சம்பத்து சமவாப்தி ஹேதவா சமுத்தித ஆபத்குல தூமகேதவா அபார சம்சார சமுத்திர சேதவா புனந்துமாம் பிராமண பாதபாம்சவா ஆதி வியாதி ஹரன் ரிணாம் மிருத்யு தாரித்ர நாசனம் ஸ்ரீபுஷ்டி கீர்த்திதம் வந்தே விப்ரஸ்ரீ பாதபங்கஜம் விப்ரோக தரிசனாத் சத்யா க்ஷீயந்தே பாபநாசயா வந்தனான் மங்களாவாப்தி அர்ச்சனாத் அச்சுதம் பதம். எல்லாரும் சொல்ற ஸ்லோகம் சிரார்த்த தண்ணிக்கு மட்டும். சிரார்த்தத்துக்கு சொல்ற ஸ்லோகம் இல்லது. யார் மகான்கள் வந்தாலும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இது. யார்கள் மகான்கள் வந்தால் தேவ பூஜா மாஜி தேவ பூஜா பாயத்து சே குருராயா குருராயா குருராயா. கிடைக்குமா? குரு வருவாரா வீட்டுக்கு தேடிண்டு? எப்பேற்பட்ட பாக்கியம் இருந்தா வருவர். ஒரு சாதாரண ஒரு மனிதன் வீட்டுக்கு வரத்துக்கும் குரு வரத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? அப்படி கையை கட்டின்னு ஆனந்தப்பட்டு கண்ணீர் விட்டு வால்மீகி கேட்கிறார், ரொம்ப நாளா என் மனசுல ஒரு எண்ணம், அதை உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன், சொல்லு. இந்த உலகத்துல குணங்களால நிரம்பின மனிதன் இருக்கானான்னு கேட்டார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே. இப்ப நான் சொல்ல போற குணங்கள் நிரம்பின மனிதன் இருக்கணும். அவன் எப்படி இருக்கணும்னா அஸ்மின் லோகே சாம்பிரதம் லோகே. எங்கேயோ வைகுண்டாதி லோகங்கள்ல இருக்கான்னு சொல்லக்கூடாது, தேவனா இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏதோ ஒரு காலத்துல இருந்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. மனிதனாக இருக்கணும், இந்த உலகத்துல இருக்கணும், இப்ப பார்க்கிற மாதிரி இருக்கணும். என்ன குணம்? குணவான். 16 குணம். வால்மீகி கேட்டது 16 குணங்களை குறிச்சு, இந்த குணங்களோட கூடின மனிதன் இந்த உலகத்துல உண்டா அப்படின்னு கேட்கிறார். இந்த 16 குணங்களை குறிச்சுக்கோங்க. இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, சொல்றேன். ரிசர்ச்சோட ரிசல்ட் ஒன்று இருக்கு இதுல, வேர்ல்டு வைஸ். குணவானு வீரியவானு தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ திருடவ்ரதः சாரித்ரேன ச கோ யுக்தः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் கः சமர்த்தஸ்ச கஸ்யைக பிரியதர்சனः ஆத்மவான் கோ ஜிதக்ரோதः த்யுதிமான் கோனசூயகः கஸ்ய பிப்யதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே. முதல் குணம் குணவான். சமுதாயத்துவேன எல்லாத்துக்கும் குணம்னு தான் பெயர். அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் குணம்னு தானே நாம் சொல்றோம். இந்த குறிப்பிட்டு குணவானு அப்படின்னு சொல்லுவானே அப்படின்னா அதுக்கு வியாக்கியானம் பண்றவா சொல்றாரு, சரணாகத வத்சலனா இருக்கணும்னு. அடிப்படையில குற்றங்களை மன்னிக்கிறவனா இருக்கணும். இது அடிப்படை மனுஷிய தன்மை. தஸ்மாதபி வத்யம் பிரபன்னம் ந பிரதி பிரயச்சந்தி. வேதம் சொல்றது
கொலை பண்ணக்கூடிய குற்றம் பண்ணினவனா இருந்தாலும் உன் காலில் நம்ம விழுந்தான்னா மன்னிச்சுடு, அவனை மன்னி. இந்த அவதாரத்தினுடைய பிரதான வாக்கு எது? கிருஷ்ணாவதாரத்தில் மாமேகம் சரணம் வரஜா, அதான கிருஷ்ணாவதாரத்தினுடைய வாக்கு. ராமாவதாரத்தினுடைய வாக்கு என்ன? சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம்யேதத் விரதம் மமா. ஒரு தடவை ஒருத்தன் எனக்கு நமஸ்காரம் பண்ணினா, அல்லது நமஸ்காரம் கூட பண்ண தெரியல, ராமா நான் உன்னை சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னா அவனை நான் கைவிட மாட்டேன். இது ராமர் சொன்ன வாக்கு. பின்னாடி விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம் அப்படிங்கிறார். விபீஷணன் வந்து சரணாகதி பண்ற சமயத்துல சுக்ரீவனை கூப்பிட்டு, அவன் விபீஷணன் தான் இல்ல ராவணனா இருந்தாலும் ஆயுஷன் வாங்குறார், நான் மன்னிக்கிறேங்கிறார். உண்டா அப்படி உலகத்துல பார்க்க முடியுமா? மன்னிப்பால சின்ன விஷயத்தை மனசுல வச்சிருந்து எத்தனை வருஷம் பேச்சே இல்லாம தெரியுது வாழ்க்கையில. கூட பிறந்தவாளோட, நண்பர்களோட, மாதா பிதாக்களோட, பத்னியோட, குழந்தைகளோட ஒரு சின்ன விஷயம். உலகத்துல யார் பர்ஃபெக்ட் சொல்லுவோம்? யார் ரொம்ப பர்ஃபெக்ட்? ஒத்தம் கிடையாது. நாம பர்ஃபெக்டா இல்லையே. நம்ம கிட்ட எத்தனை தோஷம் இருக்கு. தோஷத்தை பார்த்தா குற்றம் பார்க்க சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்றது தமிழ்ல. ஜீவன்னா அப்படிதான் இருக்கும். அது நீங்க உங்க உறவுன்னு விஷயம் இல்லை, ஜீவ சுபாவம் அதுதான். ஜீவனுடைய சுபாவம் தோஷத்தோட கூடினதுதான். தோஷம் பண்றது. தஞ்சாவூர் ஃபண்ட் ஆஃபீஸ் அக்ரஹாரத்தில் நம்ம பரமாச்சாரியாலோட பூஜை, வியாச பூஜை நடக்கிறது. தஞ்சாவூர்ல 1943 46 5 சம்திங் ஏதோ ஒரு சமயத்தில் தங்கியிருந்த ஆச்சாரியா. வியாச பூஜை நடக்கிறது. திரிபுர சுந்தரி மூக்குல போட்டிருந்த வைர மூக்குத்தி காணாப்படுது. அம்பாளுடைய மூக்குல இருந்த வைர மூக்குத்தி காணாப்படுது. புஷ்பத்தை எல்லாம் போட்டு தேடினால், அங்க தேடினால், இங்க தேடினால் மூக்குத்தியை காணும். ஒரு மணி நேரத்தில் கண்டுபிடிச்சுட்டால. அங்க கைங்கரியத்துக்கு வந்த ஒருத்தரை எடுத்துட்டாரு. கைங்கரியத்துல வந்த ஒருத்தரை அந்த மூக்குத்தியை திருடிட்டா. பிரமுகா எல்லாம் கையை கட்டி, மிராசிதாரெல்லாம் கையை கட்டி நிற்கிறா. கலெக்டர் வந்திருக்கார், அதுக்கு எஸ்பி வந்திருக்கார், எல்லாருமே வந்திருக்கா பூஜையில. பரமாச்சாரியால் வந்து பேசாம இருந்தாலே போரும், அவனை உரிச்சு எடுத்துருவா. பரமாச்சாரியால் என்ன பண்ணினார், ஒரு பெரிய தட்டுல மட்டை தேங்காய், புடவை, வேஷ்டி, மஞ்சள், குங்குமம், சௌபன திரவியங்கள், புஷ்பம், சீப்பு, வளையல், இது மாதிரிலாம் எல்லாம் வச்சு கொண்டு வந்தா. அந்த திருடினவனோட பொண்டாட்டி ஐஷன் வந்தா. ஐஷன் வந்த உடனே அந்த அம்மா நமஸ்காரம் பண்ணி, ஏதோ ஒரு அறிவுகிட்டத்தனமா அந்த காரியத்தை பண்ணிவிட்டார் அவர். நீங்க ஆச்சாரியால் மன்னிச்சுக்கணும், தப்பா எடுத்துக்க கூடாது அப்படின்னா அந்த புடவை மேல ஒரு வெத்தலையை வச்சு, அது மேல இந்த மூக்குத்தியை வச்சு ஆச்சாரியால் இப்படி நகர்த்தி, நீ எடுத்துக்கோ, அந்த அம்மாவை பார்த்து நீ எடுத்துக்கோ அப்படின்னா, நான் தான் தப்பு சொல்லிட்டேனே, என்னை மன்னிச்சுக்கோங்க, எங்க ஆத்துக்காருக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், அந்த விஷயத்தை பேசாத, நீ இந்த மூக்குத்தியை எடுத்து உன் மூக்குல போடும் அப்படின்னா ஆச்சாரியா. அந்த அம்மா ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணா, போடு அப்படின்னா, நான் சொல்றேன் போடு அப்படின்னா, உடனே அந்த அம்மா எடுத்து மூக்குல போட்டுண்டார். அவர் செஞ்சார் செய்யலைங்கிறதையே விட்டுடுன்ட்டா. அந்த சப்ஜெக்டையே நான் பேசல, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. இவள் பேசாத திரிபுர சுந்தரி அம்பாளை காமிச்சு, நீ பேசுற திரிபுர சுந்தரி இந்த 2 பேர்ல யார் போட்டுண்டா என்னன்னு அம்பாளை காமிச்சு, இவ பேசா விக்கிரகமா இருக்கிறதுனால இவ பேசாத திரிபுர சுந்தரி, நீ பேசுற திரிபுர சுந்தரி, இந்த 2 பேர்ல யார் போட்டுண்டா என்ன இந்த மூக்குத்திய? இப்படி ஒரு பார்வை வருமா? இப்படி ஒரு கருணை இருக்குமா? மேல போக போக இதுதானே தேவை நமக்கு. இவன் அயோக்கியம், அவன் அயோக்கியம், இவன் இப்படி பண்ணினா, அவன் அப்படி பண்ணா, இவன் சாதாரண ஆள் சார், இவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? பெரிய சுவாமிஜி தனியா வம்பளந்து இருப்பார். இதெல்லாம் பெரியவாளுக்குள்ள அடையாளமா? உயர்ந்தவனுக்கு அடையாளம் என்னன்னா, குற்றம் பண்ணினவனை மன்னிக்கணும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒண்ணுமே தெரியாம இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் வந்து அயோக்கியன்னு தெரியாமையே இருந்தா முட்டாள். நான் அப்படி சொல்லல,
இருக்கிறத தவிர முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது உலகத்துல. எல்லாம் தெரியணும், பேசாம இருக்கணும். எல்லார பத்தியும் நமக்கு தெரியணும். தோஷத்தை பெருசுபடுத்தக்கூடாது, குற்றங்களை மன்னிக்கணும். அது அடிப்படை. குணவானு வீரியவானு, அந்த மன்னிப்பே வீரியத்தினுடைய அடிப்படையில் இருக்கணும். அசக்தனா இருந்து மன்னிச்சா அதுக்கு மதிப்பு கிடையாது. அசக்தனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இன்னைக்கே பார்த்து எல்லாம் இந்த முனிசிபாலிட்டி கலெக்டர் ஆபீஸ்ல எல்லாம் வேலை செய்யறவரை ஏதாவது பனிஷ்மெண்ட் போட்டுருவா, பெனால்டி போட்டுருவா, டிரான்ஸ்பர் போட்டுருவா. அந்த சர்வெண்ட்டை பார்த்து எல்லாம் சாயங்காலம் வந்து டாஸ்மார்க்ல தண்ணியை குடிச்சிட்டு எனக்கு இந்த கலெக்டர் வந்து பெனால்ட்டியை போட்டு விட்டார், நான் யாருன்னு அவருக்கு தெரியல, அவரை என்ன பண்றேன் பாருமா 10 பேர்கிட்ட. இவனால என்ன பண்ண முடியும்? இந்த கலெக்டரை இவனால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த தண்ணியை குடிச்ச விறுவிறுப்பது அது மாதிரி வெட்டி பேச்சா இருக்கக்கூடாது. இவனை கட்டி வச்சு உருடா, இவன் தலையை வாங்குடா அப்படின்னு சொன்னா அந்த சக்தி இருக்கணும், மன்னிக்கணும். சக்தியினுடைய அடிப்படையில மன்னிச்சாதான மன்னிப்புக்கே மதிப்பு. இந்த விஷயமே அதுதானே. நீங்க அசக்தனா இருந்து நீங்க அமெரிக்கா பஞ்சாயத்து பண்றதுன்னா என்னத்தினால எல்லாரும் கேட்கறான்? அவன் சாதுவா இருந்து ஒரு சக்தியும் இல்லாம இருந்து சொன்னா உலகத்துல ஒரு ரூபாய் கேட்க மாட்டான். இப்ப அவனுக்கு சமானமா சக்தி வந்த உடனே அவன் சொன்னதை கேட்கலையே யாருமே. அவனுக்கு சமானமா சக்தி வர ஆரம்பிச்ச உடனே யாரும் சொல்றதை கேட்கறது கிடையாது. ஏன்னால் சக்தி இருந்து சொன்னாதான் மன்னிப்பான், சக்தி இல்லாம சொன்னா மன்னிக்க மாட்டான். வீரியவானு, இந்த வீரியம்ங்கிறது 10 பேர் அடிக்கிறதுக்கு பேர் வீரியம் இல்ல, உறுதியா இதுவா இருக்கிறதுக்கு பேர் வீரியம். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் அசராம இருக்கிறது. தர்மஜ்ஞ, மூணாவது தர்மம் அறிஞ்சவனா இருக்கணும். இது தர்மம் இது அதர்மம்னு தெரிஞ்சவனா. மோடு முட்டின்னு சொல்லுவாள் கிராமத்துல. ஒண்ணுமே தெரியாது. இவன் சொன்னா மண்டையாட்டுவான், அவன் சொன்னா மண்டையாட்டுவான், அவன் சொன்னா மண்டையாட்டுவான். எது கரெக்ட்னே அவனுக்கு தெரியாது. அது மாதிரி இருக்கக்கூடாது. இது தர்மம் இது அதர்மம் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். நீங்க எத்தனை பப்ளிசிட்டி நியூஸ் சேனல் பார்க்கிறேன் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்றேன். இந்த காலத்துக்கு உகந்த மாதிரி சொல்றேன். நியூஸ் சேனல்ல சொல்ற எல்லா நியூஸும் உண்மையா? அதை அனலைஸ் பண்ணி பார்க்கிற கெப்பாசிட்டி இருந்தாதானே நீங்க புத்திசாலி. அது இல்லைன்னா அது மாதிரி தர்மம் தெரியணும். இது உண்மை இது பொய், இது தர்மம் இது அதர்மம்னு புரியணும். அதுக்கு படிச்சிருந்தாதான் புரியும். தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ. நாலாவது செய்நன். ஒருத்தர் ஒரு உபகாரம் பண்ணினா ஜென்மா முழுக்க மறக்க கூடாது. பின்னாடி அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கிறதே சொல்ல போறார். கதஞ்சிதுபகாரேன கிருதேனைகேன துஷ்யதி நஸ்மரத்யபகாராணாம் சதமபி ஆத்மவத்தயா. ஒருத்தர் ஒரு உதவி செஞ்சா ராமபிரான் மறக்க மாட்டானா. எது பரியந்தம் மறக்க மாட்டான்? எதுக்கு பிறகு மறக்க மாட்டான்? அபகாராணாம் சதமபி. ஒரு உதவி செஞ்சுட்டு அதன் பிறகு 100 இடைஞ்சல் செய்யறது, அதுக்கப்புறமா அந்த உதவியை மறக்க மாட்டான். உதவின்னு பெருசா செய்ய வேண்டாம். இப்ப கதை முடிஞ்சு போறா ஒருத்தர், சார் நீங்க ஒரு புக் பண்ணிட்டு நிற்கிறார் வாசல்ல, ஓலாக்கு புக் பண்ணிட்டு நிற்கிறார். 10 நிமிஷம் ஆகி ஓலா வரல. சார் நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் உங்களை இறக்கி விடுறேன் அப்படின்னு சொன்னா, இல்ல சார் நான் கார் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றார். இல்ல அப்படி சொல்லாதீங்க சார் நான் இறக்கி விடுறேன் அப்படின்னு நம்ம கம்பல் பண்ணி 2 தடவை சொல்றோம். அப்படின்னா இல்ல அவர் வேண்டாமே சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் கார்ல போயிட்டார். அவர் அதுக்கப்புறம் அவருக்கு நாம 100 இடைஞ்சல் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு தெரியாத ரீதியாவோ தெரிஞ்சோ பண்ணிட்டோம். ராமரா இருந்தா என்ன பண்ணுவார்? நான் ரொம்ப நல்லவர் சார், அன்னைக்கு நான் வாசல நின்று உங்களை கொண்டு விடுறேன்னு சொன்னார் சார். 100 இடைஞ்சல் பண்ணின பிறகும் செஞ்ச உதவியை மறக்க மாட்டார் ராமர். இது ராமரோட குணம். அது அப்படியே நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வரும். 100 உதவிக்கு உதவி ஒருத்தனுக்கு செய்யறது ஒரு இடைஞ்சல் பண்ணிடுறது. 100 உதவி செஞ்சுட்டு ஒரு இடைஞ்சல் பண்ணினா அந்த 100ஐயும் மறந்துடுவான், இடைஞ்சல் தான் ஞாபகம் வச்சுப்பான். அதனால இது உயர்ந்த விஷயம். செய் நன்றி என்னன்றி கொன்றார்க்கும் உய் உண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு அப்படிங்கிறார் வள்ளுவர். கிருதஜ்ஞ. இதுக்கு இன்னொரு அர்த்தம் வாலிவதத்தில் வியாக்கியானம் பண்ண போறார். கிருதம் ஜானாதீதி கிருதஜ்ஞான்னு. இன்னார் புண்ணியம் செஞ்சவன் இன்னார் பாபம் செஞ்சவன் பிரிச்சு பார்க்க தெரியணும். எல்லாரும் மொத்தமா நல்லவன் சொல்லிட முடியுமா உலகத்துல?
எல்லாரும் சமம்னு சொல்லிட முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அந்த அந்த குவாலிட்டி தெரியணுமே. கிருதஜ்ஞ சத்யவாக்கியா, உண்மை பேசுறவனா இருக்கணும். ராமருக்கு என்ன விசேஷம்? ராமா எஞ்ச இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, மற்ற புராணங்களை சொல்லும் போது வெளியிலேருந்து நாங்கள் உவமை சொல்லணும். ராமாயணத்தை சொல்லும் போது ராமாயணத்திலேயே இருக்கு. அதுக்கு ராமோ த்விர் நாபிபாஷசே. ராமருக்கு என்ன பெருமைனால் ரெட்ட பேச்சு கிடையாதுன்னா, ரெண்டு பேச்சுங்கிறது. சில பேர் ஒரு வார்த்தை சொல்லுவா. நான் இந்த வருஷம் சிவராத்திரிக்கு கூட ஒரு உதாரணம் சொல்றேன். சிவராத்திரிக்கு மாமா இந்த வருஷம் சிவராத்திரி நம்ம ஆஸ்திக சமாஜத்திலேயே பண்ணணும், உங்கள்கிட்ட ஒரு தடவை சொல்றேன், லெட்டர் கொடுக்குறேன். இது என்னத்துக்கு லெட்டர் கொடுக்கணும், எதுக்கு சொல்லணும்னாரு. முதல் வருஷமே சொல்லிட்டேனே, என் ஆயுசு உள்ள பரியந்தம் உங்கள் ஆயுசு உள்ள பரியந்தம் சிவராத்திரி இங்க தான். 24 தான் இன்னைக்கு வருஷா வருஷம் ப்ரொசீஜர் உண்டு, கமிட்டி உண்டு, லெட்டர் கொடுக்கும், நான் கமிட்டியில பாஸ் பண்ணிட்டு சொல்றேன். அது நியாயம், நான் அதை தப்பு சொல்லவே இல்லை. ஏன்னா இது ஒரு ப்ரொசீஜர்னா அந்த ப்ரொசீஜர் படி தான் நாம போகணும், அதுல தப்பு இல்லை. புரியறதுக்கு சொல்றேன். 10 பேருக்கு எதிர்த்தாப்புல ஒரு வார்த்தையை சொல்றது, அப்புறம் ஆத்துக்கு போன உடனே நான் யோஜனை பண்ணி சொல்றேன், முடியுமான்னு பாக்குறேன், அப்படி சொல்றேன் நான் அப்படின்னு கேட்கறது, இதெல்லாம் மனுஷனுக்கு அழகே இல்லையே. சொல்றதுக்கு முன்னாடி 1000 யோஜனை பண்ணணும், 1000 தடவை யோஜனை பண்ணணும், ஒரு தடவை பேசணும். 1000 தடவை பேசிட்டு ஒரு தடவை யோஜனை பண்ணக்கூடாது. 1000 தடவை யோசனை பண்ணணும், ஒரு வார்த்தை தான் பேசணும். அந்த பேசுற வார்த்தை மாறவே கூடாது.